அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். வகையற சூழாதெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு அப்படின்னு என்ன அர்த்தங்க? தன்மைகளை முழுவதும் ஆராயாது செய்ய தொடங்குதல் பகைவரை நல்ல இடத்தில் நிலைபெற செய்வதற்கு ஒரு வழியாக அமையும் அப்படின்னு யார் சொல்றார்? நம்ம வள்ளுவர் சொல்றார். அப்ப எந்த ஒரு செயலை தொடங்கும் பொழுதும் அதோட ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, இது நடக்குமா நடக்காத பாசிபிலிட்டி ஸ்டடி, இதெல்லாம் நம்ம பண்ணணும். சரிங்களா? அதுதான் வள்ளுவர் முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாருங்க. அப்ப வகையற சூழாதெழுதல், அப்ப வகையற அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. எழுதல் பகைவரை, நம்ம பகைவர்களை என்ன பண்ணா, நம்ம பகைவர்கள் நம்மளே வளர்த்து விடுறோம். ஏன்னா நம்ம ஆராய்ந்து அந்த செயலை செய்யல. அதனால அவன் என்ன பண்ணுவான், பகைவன் எங்க இருப்பான், எப்படி வளருவான், நம்ம காம்படிட்டர் எங்க இருப்பான், எப்படி வளருவான்னே நமக்கு தெரியாது. அதனால எல்லாத்தையும் யோசிச்சு தான் நம்ம செய்யணும். சரிங்களா?